தெரப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா வந்து ரேடியேஷன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ரேடியோ தெரப்பினா ஷாக்கா இருக்குமா அப்படின்னு தான் இன்னைக்கும் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. அதனால ரேடியோ தெரப்பிங்கிறது ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ரேஸ் அண்ட் ஹை ப்ரிசிஷன் ரேடியேஷன் மூலியமா வந்து நீங்க எந்த பகுதி அஃபெக்ட் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும் சிகிச்சை செய்து மற்ற டிஷ்யூஸை வந்து ஸ்பேர் பண்ணி நல்லாவே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து ரேடியோ தெரப்பி இஸ் a painless form of treatment. உங்களை வந்து எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். வெரி வெரி பெயின்லெஸ் அண்ட் ஈஸி ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். மூணாவது வந்து ரேடியேஷன் தெரப்பி வந்து யூஸ்வலா வந்து ஓபி ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அது இன்பேஷண்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 minutes ஆர் ஹார்ட்லி 10 minutes, அதுக்கு மேல கிடையாது. வெயிட்டிங் டைம் ஒரு 10 to 15 minutes இருக்கும். ஸோ நீங்க உள்ள வர நேரத்துல இருந்து ஒரு half an hour நீங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை ப்ரிசிஷன் டெக்னிக்ஸ் மூலியமா வந்து நிறைய நாள் ரேடியேஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா பண்ண முடியுமோ நம்ம ரேடியேஷன் பண்ணிக்கலாம். ஐந்தாவது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது வந்து ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி பண்ணுங்கன்னு சொல்லி. எல்லா கேசஸ்க்கும் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி பண்ண முடியாது. என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்ன டோஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் டோஸ் கொடுக்க முடியும். இப்போ ஒரு 15 சென்டிமீட்டர் டியூமருக்கு வந்து ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி கொடுங்கன்னு சொன்னா அது வந்து சாத்தியம் கிடையாது. அது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், சைட் எஃபெக்ட்ஸ் வரும், பேஷண்ட் தான் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அதனால வந்து உங்க ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன சைக்கிள் கொடுக்கணுங்கிறத சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க கரெக்டா வந்து ஏத்துக்கொள்ளுங்க. நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வருது பேஷண்ட்ஸுக்கு. ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன ஐடியல் ட்ரீட்மெண்ட்ங்கிறது உங்க ஆங்காலஜிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே வந்து இந்த ரேடியேஷன் தெரப்பி வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிடலாம்.